ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் புலாவ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த வெஜ் புலாவ் சும்மாவே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட வெங்காய பச்சடியும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நான் சும்மாவே வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அரிசி ஊற வச்சுக்க போகிறோம். நான் பாஸ்மதி ரைஸ் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் தான் எல்லாமே நான் அளந்துக்க போகிறேன். அளந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. அது ஒரு பக்கம் ஊறட்டும். இங்கே நம்ம தேங்காய் பாலுக்காக தேங்காய் அரைக்க போகிறோம். நான் 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. இதை நம்ம புழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே குக்கர் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, லவங்கம், பட்டை, அப்புறம் அன்னாச்சி பூ, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தான் சீக்கிரம் வெங்காயம் கலர் மாதிரி வரும். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும். போனதும் நான் கேரட்டும் பீன்ஸும் ஒரு கை அளவுக்கு, ஒரு கை ஃபுல்லாக இருக்கும், ரெண்டுமே சேர்த்து நான் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய்கறி வேகட்டும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். காய் வெந்துருச்சு. இதுக்கு பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி மசியணும்னு அவசியம் இல்லை, சும்மா 2 பரட்டிட்டு விட்டுருங்க. இப்போ கை நிறையா புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 3லேருந்து 3.5 கிளாஸ் பால் வேணும். எனக்கு இங்கே 3 கிளாஸ் பால் இருந்துச்சு. நான் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், மொத்தமாக 3.5 கிளாஸ் சேர்த்துருக்கேன். நார்மல் ரைஸில் நீங்கள் செய்கிறீங்க, வீட்டு அரிசியில் செய்கிறீங்கன்னா 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி அவசியம் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவும் அரிசி வெந்து வரும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி வரும். இல்லைனா ரொம்ப விதையாக இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் 1/2 அன் ஹவராக ஊறிடுச்சு இல்லையா, அதை நம்ம தண்ணி மட்டும் வடிச்சிட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக மேலாப்பில் கலந்து விடணும். மேலாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது. எல்லா ரைஸும் சேர்த்திட்டேன். இப்போ நம்ம மேலாப்பில் பரப்பி விட்டு மேலாக கிளறணும். இந்த கீழே காய்கறி வெங்காயம் தக்காளிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேலே வர மாதிரி நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு மேலாப்பில் மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எப்படி பார்க்கணுன்னா, நம்ம போட்டிருக்க இதை விட கொஞ்சம் தூக்கலாக தெரியணும்.
டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் தூக்கலாக தெரியணும். அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு. கடைசியாக கொஞ்சமாக புதினா வந்து தூவிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் வந்து மேலாப்பில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். இப்போ லைட்டாக கொதி வரும். சும்மா 1-2 கொதி வருது பார்த்திங்களா, லேசாக மேலே நுர கட்டின மாதிரி. இந்த டைமில் மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். மூடிட்டு வெயிட் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரே ஒரு விசில் மட்டும் வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தானாகவே விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரைஸ் வெந்திருக்குங்க. பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பால்லாம் நம்ம ஊற்றிருக்கிறதுனால இந்த வெஜ் புலாவ் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். இந்த பாருங்க, உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. அடியும் பிடிக்கவே இல்லை. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வருங்க வெஜ் புலாவ். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கும் போதே. நாங்கள் அடி பிடிக்கவே இல்லை. அவ்வளோதாங்க, வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரைத்தா கூட வச்சுக்கலாம், கத்திரிக்காய் பச்சடி வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம், நீங்கள் எது வச்சாலும் சாப்பிட்லாம். நாங்கள் வெறும் இதை தான் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.